ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்குது அப்படின்னா அது ஐஸ்கிரீம் கொடுக்கக்கூடாது. பொதுவாகவே குளிர்ச்சியானது ஐஸ்கிரீம்ங்கிறது கெடுதலான ஒரு விஷயங்கிறது நமக்கே தெரியும். ஸோ குழந்தை ஆசைப்படுறாங்க, என்னைக்காவது ஒரு நாள் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் டயட்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். பால் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணாலே சளி பிரச்சனைகள் ஈஸியாக வந்து சரியாயிடும். ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பால் எடுக்கும் பொழுது மந்தத்தன்மை ஏற்படும். பொதுவாகவே நமக்கு எப்போ பல்லு முளைக்க ஆரம்பிக்குதோ அப்போ பாலை செரிமானம் பண்ணுற சக்தி நமக்கு கிடையாது. அப்போ வயிற்றுல மந்தம் ஏற்படும் இல்லையா? மந்தம் ஏற்படுறதுனால தான் இந்த சளி வருது. இப்போ குழந்தைக்கு ஜீரணம் ஒழுங்காக ஆகாது. பால் குடித்தாலே குழந்தைங்க சாப்பாடு உணவு வந்து ஒழுங்காக சாப்பிடாது. நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். பாலை கட் பண்ணுங்கள். வெள்ளை சக்கரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் ஐட்டம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குளிர்ச்சியான எந்த விஷயங்களும் கொடுக்காதீங்க. மதிய வேளைகளில் மட்டும் ஃப்ரூட்ஸ் வந்து கொடுங்க. குழந்தைக்கு நல்லா பசி எடுக்குதா, மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி குழந்தையோட கைகள் நல்லா அடிக்கடி வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணணும். நகத்தெல்லாம் நல்லா கட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி அடிக்கடி வாயில் கை வைக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பாருங்கள். கொஞ்சம் நோய் எதிர்ப்பு ஆற்றல் வர வரைக்கும் குழந்தைய வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்ல விஷயம். தலை குளிக்கிறப்ப உச்சி பொடி அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம். நம்மளுடைய மருத்துவமனையில் இருக்குது. ஸோ தலை குளிக்கும் பொழுது அந்த பொடியை வந்து உச்சியில் வைக்கும் பொழுது குழந்தைக்கே சளி பிடிக்காமல் வந்து இருக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரியமாக வந்து ஒரு சிலர் வந்து இந்த தலை குளிக்கிற அன்னைக்கு நெற்றியில் விபூதி வந்து எடுத்துப்பாங்க. அது எதற்காக அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாமே அது எடுத்துரும். ஸோ சுக்கு இருக்கு இல்லையா, அதுவும் வந்து நீங்கள் சந்தனம் மாதிரி இழைச்சி 10 மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஆடாதோட இலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ரிசல்ட் வந்து இதுக்கு கொடுக்கும். ஸோ ஆடாதோட இலைகள் எடுத்துக்கோங்க. இல்லை துளசி இலை, திருநீற்று பச்சை இலை, கொஞ்சமாக வந்து கற்பூரவள்ளி இலைகள், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி 2 ஸ்பூன் நல்ல தேன், நல்ல குவாலிட்டியான தேன் வாங்கி மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு வந்து ஒரு 15 ml மட்டும் கொடுங்க. ஸோ நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்.